அண்ணன் சீமானின் ஈழ அரசியல் ஜென்சிகளுக்கான ஒரு வரலாற்று பார்வை. ஈழ பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு அப்படின்றது நீண்ட கால வரலாறு இருக்கு. ஈழ தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற செல்வநாயகம் தந்தை பெரியார சந்திச்சது, அண்ணா காலத்திலேயே ஈழத்தமிழர் பிரச்சனையை குறித்து திமுக தீர்மானம் போட்டது அப்படின்னு பல வரலாற்று பதிவுகள் இருந்தாலும் 80களுக்கு அப்புறம்தான் ஈழ பிரச்சனை தமிழ்நாட்டிலும் தமிழக அரசியலிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு. சிங்கள பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக ஈழத்துல உருவான ஆயுத குழுக்கள் 1983 ஜூலைல நடந்த இனப்படுகொலை பிரச்சனை குறித்து தமிழக மக்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆண்டன் பாலசிங்கம் அவரோட விடுதலை நூல்ல தமிழக அரசியல்களுக்குள்ள ஈழ போராட்டமும் அதன் தாக்கம் எப்படி நுழைஞ்சது அப்படின்னு ரொம்ப தெளிவா எந்த சார்பு நிலையும் இல்லாம எழுதியிருந்தாரு. கலைஞரும் எம்ஜிஆரும் தனித்தனியா ஈழ போராட்ட குழுக்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்சாங்க. கெடுவாய்ப்பா பிரபாகரனோட குழு கலைஞர் ஒருங்கிணைப்பு கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாம போச்சு. எம்ஜிஆரோட விடுதலை புலிகள் அமைப்பு காட்டிய நெருக்கம் முதலா எம்ஜிஆர் மிகப்பெரிய தொகையை அவர்களுக்கு ஆயுதம் வாங்குவதற்காக வழங்குவதுதான். அப்ப துவங்கி 1985 வரை தமிழகத்துல புலிகளோட இயக்கம் வெவ்வேறு தளத்திலையும் தங்களோட விடுதலை போராட்டத்தின் தரவுகளை முன்வச்சு கண்காட்சிகள் நடத்துறது, காணொளிகள் நடத்துவது அப்படின்னு மிக தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்கங்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தோட மனசாட்சியா இருந்த எல்லா அரசியல் அமைப்புகளும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா ஈழ போராட்டத்தை தீவிரமா முன்னெடுத்து தங்களோட முழு அர்ப்பணிப்பையும் தந்தாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு திராவிட இயக்க தொண்டரும் திராவிட இயக்க குடும்பங்களும் அப்போ விடுதலை புலிகளுக்கு நெருங்கிய தொடர்புடையவர்களா இருந்தாங்க. திமுக அதிமுக அப்படின்ற எந்த வேறுபாடும் இல்லாம கடந்து திராவிட அரசியல் இயக்கங்கள் ஈழ விடுதலைக்கான முயற்சிகள்ல தங்களை ரொம்ப இணைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அரசியலை தாண்டி ஈழ இயக்கங்களுக்கு ஆதரவு தளத்தை உருவாக்கியதுல மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்க பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். தமிழகத்துல பிரபாகரன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு பெயர் இருந்தா அந்த குழந்தையோட தந்தை திக அல்லது திமுக காரரா தான் இருந்திருக்க வேண்டும். பின்வரும் நாட்கள்ல விடுதலை புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அதிகமா நெருக்கடியில சந்திச்சவங்க திராவிட இயக்கத்துல இருந்தவங்க தான். ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள்ல ஒருவரா தன் இளமையும் வாழ்க்கையும் தொலைச்ச பேரறிவாளரின் குடும்பமே திராவிட கழக பின்னணியை கொண்டதுன்னே சொல்லலாம். தந்தை பெரியார், திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன், திராவிட விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, இவங்க 2 பேருமே ஈழ ஆதரவுக்காக தனிப்பட்ட முறையில சந்தித்த இழப்புகள், நெருக்கடிகள் ஏராளம். திமுகவை சேர்ந்த குடும்பங்கள் போல உணர்வு பூர்வமா ஒருங்கிணைஞ்சு புலிகளையும் ஈழ விடுதலையும் ஆதரிச்சு களப்பணி ஆற்றியவங்க யாருமே கிடையாது. அதிமுகவினரும் எம்ஜிஆர் காலம் வரை ஈழ போராட்டத்துல இதயபூர்வமா இணைஞ்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எம்ஜிஆர் அவருக்கு பின்னர் ஜெயலலிதா முற்றிலும் எதிர்கட்சியில இயங்கியிருந்தாலும் தமிழ் ஈழமே சரியான தீர்வு என்பதுல கவனமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 முதல்வரான பிறகு இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இலங்கை அரசின் போர்க்குற்றங்களை விசாரிக்க வேண்டும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்களையும் கொண்டு வந்தாங்க. இவை ஈழ ஆதரவாளர்களுக்கு மத்தியில ஜெயலலிதாவுக்கு நற்பெயர் தந்துச்சு. ஆனா 2009 ஈழப்படுகொலை உச்சத்தை எட்டியது. திமுக தமிழகத்தின் ஆட்சியில இருந்தது. காங்கிரஸ் கூட்டணியில முக்கிய பங்கு வகிக்கும் போது திமுகவால இனப்படுகொலையை தடுக்க முடியல. அதுக்கான பின்னணி காரணங்கள் பல விஷயங்கள் பல தரப்புல இருந்து முன் வச்சாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இல்லை. கருணாநிதியின் குடும்ப அரசியல் மாநில அரசின் வரையறைக்கப்பட்ட எல்லைகளை சுட்டி காட்டாம நடந்த அரசியல் நாடகங்கள் ஆகியவை கருணாநிதியின் அரசியல் பிம்பத்துக்கு கழகத்தை சேர்த்துச்சு. திமுகவுக்கும் திமுகவினருக்கும் இந்த விஷயத்துல எந்த நல்ல பெயரும் கிடைக்கல. இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் முற்றுகைக்கு பின்னர் சமூக வலைதளங்கள் முளைத்தவர் தான் நாம் தமிழர் சீமான். ஒட்டுமொத்த ஈழ போராட்டமும் தனது கையில் ஒப்படைக்கப்பட்டதாக கதை சொல்லி தமிழக இளைஞர்களை திராவிட இயக்கத்துக்கு எதிராக மடைமாற்றி தன் வயிறு வளர்த்து கொள்ளலாம் என்று திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தார். திமுக எதிர்ப்பு அப்படின்னு திராவிட அரசியல் எதிர்ப்பாகி சாதியத்தை ஆதரிக்கும் குறுந்தேசிய போக்கு இங்கு உருவாச்சு. இதோட விளைபொருளா சீமானோட அரசியலை சொல்லலாம். தொடக்க காலத்துல பெரியாரிய இயக்க மேடைகள்ல பேசி அறிமுகமான சீமான் முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு அப்புறம் திராவிட எதிர்ப்பு, தெலுங்கு கன்னடம் பேசும் மக்களை வெளியே நிறுத்தும் தூய தேசியவாதம் இப்படின்னு எல்லாத்தையும் முன்னிறுத்த ஆரம்பிச்சார். தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இந்திய அரசியல் சட்டத்தை ஏத்துக்கிட்டு தேர்தல் அரசியலையும் இறங்குறாரு. ஈழத்தமிழரோட விஷயத்துல தீவிரமான போராட்ட களம் கண்டவர்கள் தான் பெரியாரியவாதிகள். குறிப்பாக பெரியார் திராவிட கழகத்தினர் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க.
முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பெரியார்வாதிகளோட மொத்த உழைப்பையும் அத்தனை ஆண்டு கால பங்களிப்பையும் சுரண்டி கொச்சைப்படுத்துறத பார்க்க முடியுது. துரோகம் செஞ்ச இந்திய தேசியத்தை நோக்கி கேள்வி எழுப்பாம இங்க இருக்கிற பெரியார்வாதிகளை நோக்கி திசை திருப்பி கொச்சைப்படுத்திருக்கிறாரு அண்ணன் சீமான். திமுகவை விமர்சிப்பது வேறு, ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களையும் விமர்சிப்பது வேறு அப்படின்ற வாதங்களை எல்லாம் புறக்கணிக்கப்பட்டது. எல்லாமே திராவிட இயக்கம் மீதான வெறுப்பாகவே இங்க கட்டமைக்கப்பட்ட ஈழ விடுதலைக்காக களமாடி சித்திரவதப்பட்ட திராவிட இயக்க தோழர்களோட பங்களிப்பு எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் துரோகிகளா காட்டப்படும் நிலையை உருவாக்கினார் அண்ணன் சீமான். திராவிட அரசியல் கட்சிகளோட ஊழல், குடும்ப அரசியல், இது எல்லாத்தையும் வெறுப்படைஞ்ச இளைஞர்கள் பல பேர் இந்த அரசியலால ஈர்க்கப்பட்டாங்க. ஆனா ஈழ தமிழர்களுக்கு இது எந்த வகையிலும் நன்மை செய்யாது அப்படின்னு சீமானுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். இவர் இனப்படுகொலைக்கு நீதி கேட்கிறத மறந்து போய் இவங்களும் புலிகளுடனான உறவுகளை மிகைப்படுத்தி பேசி கற்பனைவாத சாகச அரசியலை முன் வச்சிருக்கிறார். திராவிட இயக்கங்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு சீமானும் அவரது தம்பிகளும் கட்சி துவங்கிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல வாழும் ஈழ தமிழர்களுக்கும் கடுமையான நெருக்கடிகளோட வாழும் உறவுகளுக்கும் இடம்பெயர்ந்து போன தமிழக மக்களுக்கும் நன்மை ஏதாச்சும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் அதற்கான பதில். ஆர்குட், ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல ஷேர் செய்யப்படும் குறுந்தகவல்களோட அடிப்படையில தமிழ் ஈழ வரலாற்றோட தமிழகத்தின் பங்கையும் தமிழர்களுடனான ஈடுபாடையும் திராவிட கட்சிகளின் போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் எல்லாம் கொச்சைப்படுத்தி மாவீரன் நான் அப்படின்ற பெயர்ல திரள் நிதி வசூலிக்கும் அண்ணன் சீமான் ஒரு அதிபுத்திசாலி. ஆனா அவரோட கட்சியில இருக்கும் தம்பிங்க அண்ணனோட ஆம கதையை கேட்டதுக்கு அப்புறமாவது அவரோட திரைக்கதை எழுதும் திறனுக்கு மதிப்பளித்து கட்சியை விட்டு விலகிடலாம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே?